யாருமே மிஸ் பண்ணாதீங்க. யாருக்கு மூட்டு வலி இருந்தாலும் தயவுசெய்து வந்து செக் பண்ணிக்கோங்க. வணக்கங்க, என் பேர் லதா ராவ். நான் ஆக்சுவலாக பிஹெச்டி முடிச்சிருக்கேன். மென்டலி என்னதான் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் ஃபிசிக்கலாக நான் வீக்கு தான். எப்படின்னா எனக்கு ஒரு 10 இயர்ஸாகவே 10 என்ன 15 இயர்ஸாகவே எனக்கு கால் வலி இருக்குது. அது டீச்சிங் லைனில் இருக்கிறதுனால ரொம்ப நின்று கிளாஸஸ் எடுக்கிறதுனால கால் வலி அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு டாக்டர் பால் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் என்னோடய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு கால் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எனக்கு இந்த ஜாயிண்ட்ஸில் மெயினாக அந்த லெஜிமெண்ட் டேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன். 2 times நீஸ்லேயும் எடுத்துக்கிட்டேன், ஷோல்டர்ஸ்லேயும் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். எனக்கு ஆஃப்டர் 2-3 times இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்தால் பிரயோஜனம் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுனால அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன் பிட்வீன் ஆர்த்தோ ஹெர்ப் அப்படின்றத டேப்லெட்ஸும் யூஸ் பண்ணேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒன் ஃபைன் டே லக்கிலி ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்து நான் அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அது வரைக்கும் எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. நான் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ்மேன், யாரும் நம்ப மாட்டாங்க. எங்கள் டாக்டர் வந்த பிறகு அவங்க பல்ஸு அண்ட் ஆல்சோ என்னோடய நீ எல்லாம் கூட செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை மருந்துங்கள்லாம் எழுதி கொடுத்தாங்க. மசாஜுக்கும் எழுதி கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸாக 7 days ஒரு ஸ்பெஷல் பேக் மசாஜும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1 month ட்ரீட்மெண்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் மை 2nd month. ரொம்ப ரிலீஃப் இருக்குது. ஐ ஹோப் ஐ கெட் ரிலீவ் வெரி சூன் அண்ட் வாக் ஆஸ் யூஷுவல். எனக்கு மெயினாக கோயிலுக்கு போகணும். தேங்க்யூ. யாருமே மிஸ் பண்ணாதீங்க. யாருக்கு மூட்டு வலி இருந்தாலும் தயவுசெய்து வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.